புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் விநியோகம் செய்த வழக்கில் ரகசிய இடத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் ஆகியோரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் ஃபரிதா ஆகியோரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி மருந்து தயாரித்த வழக்கில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா கொடுத்த தகவலின் அடிப்படையில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுமிஜா. பிரபல நிறுவனங்களில் உயிர் காக்கும் மருந்து மாத்திரைகள் போலியாக தயாரித்து இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சி உரை வைத்திருந்தது. இந்நிலையில் போலி மருந்து குறித்து பிரபல கான்ட்ராக்ட் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து தெரிய வந்தது. மேலும் அதனைத் தொடர்ந்து போலி மாத்திரைகள் தயாரிக்கும் ராஜாவின் தொழிற்சாலை, மருந்து தயாரிக்கும் கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்து சோதனை நடத்தியதில் சுமார் 600 கோடி மேல் மதிப்புள்ள மருந்துகள் மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைத்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மாத்திரையின் தலைமையகமான பார்மா ஹவுஸ் என்ற தி சன் பார்மா அலுவலகத்தில் மற்றும் கிடங்குகள் சீல் வைத்தனர். புதுச்சேரி பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டிலிருந்து போலி மருந்து தயாரிக்கும் மூலப்பொருட்கள் வாங்கி வந்தது, போலி மற்றும் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரசியல் பெருமைகள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்த தகவல் அடங்கிய டைரி ஒன்று எடுத்து சென்றனர். தற்போது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி மருந்து விவகாரத்தில் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரசின் பிரமுகர் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர ஆதரவாளமான என்ஆர் மணிகண்டன் உள்ளிட்ட மொத்த 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது புதுச்சேரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டன. மேலும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்கள் புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலி மருந்து தயாரித்த விதத்தில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் ஜிஎஸ்டி கண்காணிப்பாளர் பிரீதா ஆகிய இருவரும் சிறப்பு விசாரணை குழு, அதாவது எஸ்ஐடி என்று சொல்லப்படும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றன. மேலும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சத்யமூர்த்தி கடந்த 2020 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டிக்கு சீட்டு கேட்டது என்று குறிப்பிடத்தக்கது. மற்றும் மாநில தலைவர் பட்டியல் முன்னாள் அதிகாரி சத்யமூர்த்தி பேர் இருந்ததால் இது சம்பந்தமாக சிபிசிஐடி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் போலி மருந்து தயாரித்த விவகாரத்தில் இதுவரை தற்போது வரை 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று